இது பார்த்தீங்கன்னா டிவிகே இந்த ஸ்டாப்பா கோயிலில் நம்ம எம்ஐசி இது செய்யாது, எம்ஐசி அம்னோ செய்யாது. இது நம்ம போய் நான் உதயகுமார் வேதாமூர்த்தி டிவிகே பண்ணிக்க hentikan perbuatan Hindu di Malaysia. ஒரு மனு கொடுத்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பா கோயிலில் வந்து மனு கொடுத்து பிரைஸ்ல பண்ணி இன்னைக்கு வந்து நிலம் வாங்கி கொடுத்துருக்கோம். இதான் நம்ம செய்யணும். இது ஸ்ரீமம் சுல்தானுக்கு வந்து ஒரு மனு கொடுத்தோம். இந்து சேவை சங்கமும் நம்ம கல்யாணம் பல NGO. நெக்ஸ்ட் இது பார்லிமெண்ட்ல நீங்க சிடிலாம் பார்த்துருக்கீங்க. பார்லிமெண்ட்ல வந்து மனு கொடுக்க போனோம். ஆனா யாரும் அம்னும் மினிஸ்டர் வந்து வாங்கல அந்த மனுவை. நம்ம என்ன செஞ்சோம், வாசப்படியில இந்த மனுவை வச்சுட்டு கிளம்பிட்டோம், போயிட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து காடியால வந்து காடியால சலாமத்தன் கோழிக்கோடு இந்து டிவிஷன். இது வந்து அகோமுக்கு ஒரு மனு கொடுத்தோம். நீங்க பார்த்துக்கிட்டா கண்ணாடி போட்டு கொடுப்பாங்க ஒரு நாய்க்காரர், அவங்க தான் இந்த மனுவை போய் கொடுத்தாங்க. அகோமு இல்லை. இது ஏஜி ஆஃபீஸில் அதான் ஏஜி வந்து பல சார்ஜ் உதயகுமார் மேல என்ன சொல்லி ஒரு 1000 பேர் பல லெட்டர் அனுப்பணும். ஆனால் ஏஜி ஒன்றும் சொல்லல. இந்த மனுவை போய் ஏஜி ஆஃபீஸில் கொடுத்தோம். நெக்ஸ்ட் இது வந்து புத்துராஜாயில் அங்கேயும் மனு கொடுத்தோம். இங்கெல்லாம் நம்ம ஆயிரக்கணக்கான பேர் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணோம் புத்துராஜாயில். நெக்ஸ்ட் இந்தியன் கிரிமினல் கிளாஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பாங் காக்காங்க முதல்ல அவங்களுக்கு சொன்னேன். 20% நம்ம ஆளுங்கெல்லாம் ஒதுக்கிருக்காங்க. 2 வருஷம் ஒரு சார்ஜ்னா 10 சார்ஜ் போட்டு உள்ளுக்க 2 வருஷம் தண்டனை கொடுத்து அப்புறம் வந்து கோன் தயாராக செய்கிறாங்க. எல்லாம் 4 வருஷம். இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டப்பிள்ளைக்கு ஒரு அம்மாக்கு இந்தியா ஊருக்காங்க. அவங்க என்னை கால் பண்ணி நம்ம சூழா பயிற்சி பண்ணி நான் உதவிக்குமாங்க 2 வருஷத்துல விட்டுட்டாங்க. இதான் நம்ம செய்யறோம். நெக்ஸ்ட் இவரை இதான் நம்ம தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அடிச்சு பிடிச்சி ஆற்றுல வச்சுட்டாங்க. மோகனப்பிள்ளை இந்த கேஸும் உதயகுமார் எடுத்தாரு. நெக்ஸ்ட் இதான் நீங்க பார்த்துருப்பீங்க. விளக்கம்ல சுட்டு கொண்டாங்க. 6 பேர் சுட்டு கொண்டாங்க. ஒரு பிரெக்னன்ட் அவங்களையும் சுட்டு கொண்டாங்க. ஆனால் அந்த கேஸ் வந்து இப்போ மூடி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அரசாங்கம் வந்து 250 மில்லியன் கம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸோ என்னென்ன தர்மராஜா புத்தராஜாயில் லோக்காப்பில் இருந்து பி உதயகுமார் இந்த கேஸ் எடுத்தாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அந்த டெய்லி கஸ்டடி வந்து இன்குவெஸ்ட் தான், இன்கொயரி. ஒரு போலீஸ்காரனும் தண்டனை சார்ஜ் பண்ணல இந்த வேணும். நெக்ஸ்ட் இது வந்து முக்கியமான மனு 1000 மனு கொடுத்தோம். முக்கியமான ஒரு மனுல 1000 மனு போய் கொடுத்தோம். ஏன் போலீஸ்காரங்க பாருங்க, போலீஸ்காரங்க பிடிச்சி 20 நாள் யாரும் பார்க்க முடியாது. அவங்க கஸ்டடியில் நம்ம இருக்கோம். அவங்க கஸ்டடியில் இருக்கிறப்ப செத்துட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. அவங்க பிடிச்சாங்க, எனக்கு தெரியாது. இவங்க பிடிச்சாங்க. இதான் சொல்றேன். பல 100 கிட்ட ரிப்போர்ட் செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் உண்மையான கதை இதான் வந்து அவரோட பாடி தான். இந்த சைடில் வந்து தலை இல்லை. இது வந்து நாளை பின்ன நம்ம பிள்ளைக்கு வரக்கூடாது. இதுதான் நம்ம கருத்தம். உண்மையான கதை. அவங்க அம்மா ரொம்ப கொடூரமா அவங்க 2 வருஷம் சேர்த்து இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. சிடி இருக்கு ஒண்ணுங்க, நீங்க வாங்கிக்கலாம். அப்புறம் சிடியை நெக்ஸ்ட்
கல்யாணம் என்கேஜ்மெண்ட் பண்ணி ஒரு மாதம் ஒரு ஹேண்ட்ஃபோனுக்காக பிடிச்சிட்டு போயிட்டு அடிச்சு கொண்டு ஆற்றுல வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் இதான் இந்த ஐபிஎஃப் கட்சியில் பண்டிதர் இருக்காரு. அவர் பதவிக்காக காஃபி கொடுக்கணும் எம்ஐசி கொடுக்க. நம்ம வந்து சமுதாயத்துக்காக இதில் வந்து கோபி பிடிச்சாங்க. சாங்கியோம்னா நம்ம போலீஸ் மின்னுக்க நம்ம சாங்கியம் நடத்தணும். நெக்ஸ்ட் ஆயிரம் போலீஸ் கிட்ட கிரிக்கெட் போலீஸ் ஸ்டேஷன்ல. நெக்ஸ்ட் இது வந்து போலீஸ் அடிச்சு. நெக்ஸ்ட் கம்பம் மேடான். இங்க பாருங்க, கம்பம் மேடான் வந்து 6 பேர் குடும்பமாக கொண்டு இன்ன வரையிலும் 25,000 ஒரு விலை, ஒரு உயிருக்கு வந்து 25,000 வெளிதான் வேலை. இவங்களுக்கெல்லாம் பாருங்க, கையும் வரைக்கும் வேலை வெட்டி ஒண்ணு இல்லை, பிளாட்டை கொடுத்து விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காலில் காயம், கையை பாருங்க, கையை இவருக்கு ஹாஸ்பிட்டலில் இப்பெல்லாம் நம்ம போய் பார்த்தோம். ஹாஸ்பிட்டலில் இந்த கம்பம் மேடம் சம்பவம். இவரு பாருங்க, இவருக்கும் காயம் விட்டு தலையில விட்டு. ஓகே, நெக்ஸ்ட் போலீஸ் ரிப்போர்ட். சரி, நெக்ஸ்ட். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் ஆல். சரி, நான் முக்கியமான அறிக்கை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம மறந்துட்டேன் சொல்ல. இந்த இன்ட்ரா வந்து 16ஆம் தேதி வந்து நம்ம கூட போகிறோம். 16ஆம் தேதி 2வது மாதம். இன்னைக்கு தான் நான் வந்து பெர்மிட் அனுப்புனேன். நம்ம என்ன செய்யறோம், 18 கோரிக்கை, 18 கோரிக்கையிலும் ஒரு கோரிக்கை கிடைக்குமா 5 பேர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தயவுசெய்து பெர்மிட் இன்னைக்கு தான் நான் கொடுத்தேன், சப்மிட் பண்ண போலீஸில் செந்தூரில். அவங்க இன்னைக்கு தான் இன்டர்வியூ பண்ணாங்க என்னைய ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்திரா. நானும் ஒரு கோஆர்டினேட்டர் இந்திராவுக்கு. ஸோ தயவுசெய்து கலந்துக்கோங்க. 16ஆம் தேதி 2வது மாதம் பார்லிமெண்ட் முன்னிலை நம்ம கூப்பிடுறோம். நிறைய பத்திரிகை அறிக்கை வரும். நம்ம வந்து 19 கோரிக்கை கொடுக்க போகிறோம். கோரிக்கை ப்ராசஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதோட வந்து கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம். கை தூக்குறத விளங்க மாட்டி இதான் நம்ம கேட்டது. விளங்க அவங்க சொன்னோம், அவங்க மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன தீவிரவாதியா, இதான் நம்ம கேட்டது.